ஹரே கிருஷ்ணா, தன்வத் மண்ணாம். ஸோ இன்றைக்கி வந்து நெக்டா டிவோஷன் வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினே நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து நெக்டா டிவோஷன் சாப்டர் 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சாப்டர் 5 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ சாப்டர் 6 வந்து ரூப கோஸ்வாமி வந்து ஹரிபக்தி விலாசா சனாதன் கோஸ்வாமி எழுதின புக், அதுலேருந்து நமக்கு வேண்டிய ஒரு குறிப்பிட்ட 65 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் சாதனா டிவோட்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டிவோஷன் சர்வீஸ்க்குள்ளே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 10 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயின் வந்து பிரபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்டிங் அ போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அண்ட் ஃபாலோயிங் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு பரம்பரையில் வர ஒரு குருவை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்கபடி நம்ம டிவோஷன் சர்வீஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி லிஸ்ட்டாக 64 இது சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 1-2 டச்சப் பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக வந்து நான் டிவோட்டிஸோடைய தொடர் வந்து விட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்ககிட்ட வந்து பேசுகிறதோ அவங்ககிட்ட வந்து பழகிறதையோ வந்து அவங்க விட சொல்ல, அவங்ககிட்ட இருந்து நம்ம அசோசியேஷன் எடுத்துகிட்டு நம்மளோட ஆக்டிவிட்டீஸை சேஞ்ச் பண்ணுறத அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படியும் நான் டிவோட்டிஸை பழகாமலாம் இருக்க முடியாது, பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு அசோசியேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாட் டு ரீட் டூ மெனி புக்ஸ், நாட் ஷுட் ஒன் டெவலப் ஐடியா ஆஃப் ஏர்னிங் ஹிஸ் லைவ்லிஹுட் பை லக்சரிங் ஆன் ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் பகவத்கீதா. இதில் வந்து பிரபாத் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற புக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், அப்புறம் வந்து பிரபாதோட புக்ஸ், இதெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரபாக்கு மேலே உள்ள ஆச்சாரியஸோட புக்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய புக்ஸ் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் அப்படின்னு படித்து வி வில் லீவ் த பேசிக் பிரின்சிபல்ஸ் விச் ஹேஸ் டு பி ஃபாலோட். அதனால் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயினாக ஸ்ரீல பிரபாத் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் இல்லை பகவத்கீதா கிளாஸ் வச்சுட்டு நிறைய இந்த மாதிரி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதையும் வந்து வச்சுக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 10 ரூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு நான் வந்து ஃபார் அ நியோஃபைட் டிவோட்டி டு ஃபாலோ. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற இல்லை ஃபர்ஸ்ட் 10 ரூல்ஸ் அது நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்மளும் நியோஃபைட் தான் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் 10 ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி பக்தியில் இன்னும் கொஞ்சம் சாதனா பக்தியில் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் 10 ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து 40 ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தோட சாராம்சமாக பிரபாத் வந்து ஒரு 5 ரூல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு 40 ரூல்ஸில் வந்து நான் அப்படியே வரிசையாக கொஞ்சம் படித்தேன். இந்த மாதிரி உடம்புல வந்து திலக் போடணும், நம்ம வைஷ்ணவோட நம்ம அந்த 12 பிளேசஸ் திலக் போடுவோம்ல அது வந்து போடணும். அதே மாதிரி வந்து டிடிஸ்க்கு ஆஃபர் பண்ண கார்லண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து டெம்பிளில் விசிட் பண்ணோம். டெம்பிளில் விசிட் பண்ண போது வி ஷுட் ஸ்டாண்ட் பிஃபோர் கிருஷ்ணா அண்ட் ஆஃபர் நோட்டபிள் ப்ரேயர்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரத யாத்திராலாம் போகும்போது இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ரத யாத்திரா பார்த்தோன்னா உடனே வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து என்னென்னா, ஒன் ஷுட் relish the pleasure of பாகவதம் ரீடிங் among the devotees, not the outsiders அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இதில் சில பேர் கேட்கலாம், ஏன் அப்படி பண்ணக்கூடாது, பாகவதம் தானே, இதில் ஏன் வெளியில் போய் நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட படித்தா என்ன, டிவோட்டிஸோட படித்தா என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து மெயினாக என்னென்னா, டிவோட்டிஸ் தான் வந்து பாகவதமோட அருமை வந்து தெரியும். அதே மாதிரி வந்து நான் டிவோட்டிஸ் தே டோன்ட் ஈவன் நோ அபவுட் கிருஷ்ணா அண்ட் பாகவதம். ஸோ அவங்களோட போய் படித்தோன்னா தேர் ஒன்லி லைக் அவங்கள மென்டாலிட்டி ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியலாக தான் இருக்குது. அதை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, பாலை வந்து ஒரு சர்பண்ட் வந்து தொட்டுச்சுன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் அ பாய்சன் ஈவன் இட் லுக்ஸ் லைக் அ மில்க். அதே மாதிரி தான் பாகவதம் வந்து ஒரு நான் டிவோட்டிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவலாக எஃபெக்டோட வேறு மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும். இட் வில் கிவ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். ஸோ அதனால் வந்து பாகவதம் வந்து வெளியில் கேட்கக்கூடாது, அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற ஒரு இதில் தான் போய் கேட்கணும். ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 ரூல்ஸ்லேயுமே வந்து ஒரு 5 ரூல்ஸ் வந்து ஒரு சாராம்சமாக கீழே அப்படியே ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து வர்ஷிப்பிங் த டீட்டீஸ். ஸோ வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிரகஸ்தாஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து டீட்டீஸ் வந்து வச்சு வர்ஷிப் பண்ணும். அதே மாதிரி வந்து டீட்டீஸ்க்கு வந்து தேவையான அந்த அனுஷ்டானங்கள் அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹியரிங் ஸ்ரீமத் பாகவதம் அமாங் த டிவோட்டிஸ், அசோசியேஷன் வித் டிவோட்டிஸ். ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்கணும், டிவோட்டிஸோட அசோசியேட் பண்ணணும், சங்கீர்த்தன் பண்ணணும், அப்புறம் லிவிங் இன் மதுரா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நம்மளால் வந்து மதுராவில் விருந்தாவனில் வந்து வாழ முடியலன்னா we can இயர்லி விசிட் மதுரா, விருந்தாவன், இந்த மாதிரி வருஷம் போகலாம். பட் இதோட பெஸ்ட் என்னன்னா வந்து நம்மளோட வீடியோ வந்து விருந்தாவனா இல்லை மதுராவாக மாற்றுது. அதை எப்படி மாற்ற முடியும்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சத்சங்கம் வச்சுக்கிறது, டிடிஸ் இன்ஸ்டால் பண்ணி வர்ஷிப் பண்ணுறது, நம்மளோட லைஃப்பை வந்து கிருஷ்ணா சென்டரை வச்சு கிருஷ்ணா கான்சியஸாக மாற்றுது. எப்படி மாற்றினா அவர் ஹவுஸ் வில் ஆல்சோ பிகம் விருந்தாவன் ஆர் மதுரா. ஸோ நான் இந்த ரூல்ஸ் எல்லாமே படித்தது வந்து எனக்கு இதில் ஒன்று தான் வந்து புரிஞ்சது. நிறைய ரூல்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் ஸ்ரீல பிரபாத் வந்து நமக்கு அந்த ஒரு ஃபுல் டேக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த இதிலே வந்து ஆல் த ரூல்ஸ் ஆர் தேர். ஏன்னா இங்கே வந்து மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இங்கே வந்து மெயினாக துளசிக்கு வந்து வாட்டர் விடணும் எவ்ரிடே அப்படின்னு வந்து ஒரு ரூல். ஸோ நம்ம இப்போ டெய்லி மார்னிங் வந்து ஒரு தடவை துளசி ஆர்த்தி இருக்குது, கரெக்டாக அதில் எல்லாருமே வாட்டர் விடுற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஆஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் ஆஃபர் ப்ரேயர்ஸ் டு டிடிஸ், அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து பிரபா சொல்லுவாங்க, முன்னாடி போனால் வி ஷுட் ஆஃபர் சம்திங் டு டிடிஸ். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கார்த்திக் மந்த் வந்துச்சுன்னா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தாமோதர ஆர்த்தி இருக்குது, நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல ஒரு ஸ்பெஷல் சர்வீஸாக பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ரூல்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கவர்டு இன் வாட் ஸ்ரீல பிரபாத் ஹஸ் கிவன் அஸ் அஸ் அ டெய்லி ரொட்டீன் இஸ்கான். ஸோ வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே வந்து இட் இஸ் மோர் தேன் இனஃப் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பிரபாத் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்லா 64 ஐட்டம்ஸுமே வந்து எல்லா 64 ஐட்டம்ஸுமே வந்து நம்மளோட பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பீச்சை வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த எல்லா 64 ஐட்டம்ஸும் ஒருத்தங்க பண்ணுறதுனால அவங்க வந்து டிவோட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து இல்லை. ஸோ இது வந்து நிறைய லெக்சரில் வந்து நானும் கேட்டிருக்கேன். ஸ்ரீனிவாசன் பிரபு சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், இது எதாவது எடுத்து வைங்க, ஒட்டுங்க, அது மாதிரி சொன்னால் நம்ம பண்ணிடலாம். பட் நம்மளோட மனசு வந்து அதில் லயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து அது எனக்கு தெரியல. அது வந்து லைக்கணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த சர்வீஸ் பண்ண போது வி ஷுட் ரிமெம்பர் கிருஷ்ணா, வி ஷுட் ஹாவ் த இது என்ன சொல்கிறது, நம்ம வந்து கிருஷ்ணாக்காக இது பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நினச்சிட்டே பண்ணோம். வி ஷுட் சேஞ்ச் அவர் கான்ஷியஸ்னஸ், அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணோம். அதனால தான் லாஸ்ட் பாயிண்டில் வந்து பிரபாத் இது வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம சென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வால்வ் பண்ணால் தான் இட் இஸ் வி வில் கெட் அண்ட் ப்ராக்ரஸ் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து 6th சாப்டர். இதோட எவிடன்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதுக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்குள்ளதுக்குலாம் வந்து எவிடன்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் வந்து. அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணுறோம், அது ஒன்று பேசிடலாம். ரியலைசேஷன் எப்படி வரும்னா, அது ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, நம்ம ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் வர்றது கஷ்டம் இல்லையா? ரியலைசேஷன் வருது அது எப்போ வரும்னா, நமக்கு வந்து பௌதிக அந்த ஹாசினி சொன்ன பாயிண்ட் தான் முதல்ல சொல்லும்போது, நிலனுடைய அருமை வந்து வெயிலேருந்து வரும்போது தான் தெரியும். ஓகே, இல்லை தெரியாது இல்லையா? அதே மாதிரி நமக்கு வந்து பக்தியோட அருமை எப்போ தெரியும்னா, நம்ம பௌதிக லோகத்தில் வந்து கஷ்டங்கள் வர தான் நமக்கு தெரியும். ஓகே, அதனால தான் இந்த உலகத்தை எப்படி அவனையும் சொல்லி கிருஷ்ணர் துக்காலயம் அசாஸ்வதமாக வரிய வச்சிருக்கிறார். இது வந்து நிலையில்லாதது, அதே சமயம் துக்கங்கள் நிறைந்தது. ஓகே, துக்க ஆலயம் அசாஸ்வதம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாரும் முட்டால் யாருமே கிடையாது, எல்லாரையும் சேர்த்து தான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாப்பினஸ் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஹாப்பினஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து பாலைவனத்தில் ஒரு ட்ராப் தண்ணி கிடைக்கிற மாதிரி. பாலைவனத்தில் போகும்போது ஒரே ஒரு ட்ராப் தண்ணி இருக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ நமக்கு அது தாகத்தை குறைக்கும் நமக்கு. அந்த மாதிரி தான் இந்த ஹாப்பினஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது இல்லாத, இந்த ரியலைசேஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ண முடியும், பக்தியை வந்து நமக்கு டேஸ்டாக இல்லை. எப்போ வந்து மாயா முன்ன பின்ன அடின்னு அடித்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது பக்தனுடைய அருமையும் பக்தியோட அருமையும் நமக்கு என்ன பண்ணணும், நல்லா ரியலைஸ் ஆகிடும். ஓகே, அது வரையும் நமக்கு என்ன கிடைக்காது, இது வந்து ஏட்டு சுரக்காய் மாதிரியே தெரியும். ஓகே, அதெல்லாம் பேரட் மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் அந்த ரிப்பீஷன் கரெக்ட் நல்லது. ரிப்பீட் பண்ண நம்ம வந்து அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஆனால் அந்த ரியலைசேஷன் எப்படி கிடச்சிரும். அதனால் பக்தர்களுக்கும் துன்பங்கள் வருது. ஏன் துன்பங்கள் வருது? இது வந்து உண்மையிலேயே இது சாக்கடை தான் இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம புரிய வைக்கிறார். இட்ஸ் ஆன் நெகட்டிவ் லுக்கிங். கிருஷ்ணா இஸ் நெகட்டிவ் லுக்கிங். அதனால் வாழ்க வளமுடன். இந்த உலகத்தை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணுன்னா, தட் வேர்ல்ட் இட் செல்ஃப் இஸ் பெசிமிஸ்டிக் ஒன்லி. பாசிட்டிவ் லுக்கிங் என்னென்னா, இந்த மாதிரி உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா சங்கீர்த்தனம் இருக்குது, அது ரொம்ப பிரசாதம் இருக்குது, இந்த மாதிரி இயக்கம் இருக்குது, நம்ம பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு ரியலைசேஷன் வருதுல்ல, அதுதான் பாசிட்டிவ். புரியுதா? அதுதான் பாசிட்டிவ் வே லுக்கிங். பாசிட்டிவ் வே லுக்கிங்னா, இந்த உலகம் மோசமான உலகத்தை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறது? ஆஹா, இல்லை நல்லா தான் இருக்குங்க, பஸ்ஸெல்லாம் இருக்குது, கார் இருக்குது, நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்குது, முண்டிக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க. முந்தியெல்லாம் மாட்டு வண்டியில் போனாங்க, குதிரையில் போனாங்க, இப்போ நம்ம காரில் போகிறாங்க ஸ்பீடாக, ட்ரெயின்லலாம் இருக்குங்க, நல்லா தான் இருக்குங்க. இப்படி பாசிட்டிவ் லுக்கிங் சொல்ல. That's not positive looking means you have to look positively, means you have to look. இவ்வளோ துன்பங்கள் இருந்தாலுமே காரில் போகிற துன்பம் இல்லாமலாம் இருக்கான்னு, எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, ட்ரெயினில் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. இட் இஸ் நெகட்டிவ் ஒன்லி. ஆக்சுவலி பாசிட்டிவ் லுக்கிங் மீன்ஸ் we have to look with respect to கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இது கிருஷ்ணோட பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஸ்தானம் கிடைக்குது, உண்மையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்குது. இதுதான் பாசிட்டிவ் லுக்கிங். இந்த ரியலைசேஷன் வரதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த துன்பங்களை வரத்தான் செய்யும். உனக்கு என்ன புரியலையா? இல்லை இது டிஸ்கஷன் தான் ஆக்சுவலாக. அந்த ரியலைசேஷன் நீ சொன்னே இல்லையா, அது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்தது நீ சொல்லும்போது. இவ்வளோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலுமே அவங்க வந்து கிடையாது. ஏன்னா அதுல வந்து மனசு, ஸ்பீச், பாடி எல்லாத்தையுமே கிருஷ்ணாவை ரிமெம்பர் பண்ணி லகிச்சு பண்ணினா மட்டும்தான். ஆமா, அது வந்து டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, கரெக்ட். அது எப்படி வரும்னா, இப்படி தான் வரும். இந்த பௌதிக லோகத்துடைய தாக்கத்துல தான் தள்ளி தான் வரும். இல்லைன்னா பக்தி பண்ணணும்னு வரவே வராது. மனசு, வேர்ட்ஸு, பிஎம்டபிள்யூவா, பாடி, மைண்டு, வேர்ட்ஸ் இல்லையா, மூணையுமே எப்போ கொடுக்க முடியும் ஒருத்தரால்? கொஞ்சம் துன்பங்கள் வர தான். அதனால இந்த உலகம் அப்படி வடிக்கப்பட்டு இது வந்து நெகட்டிவ் லுக்கிங்காக தெரியுது இல்லையா உனக்கு? அப்படி தான் தெரியுது உனக்கு. ஓகே. ஸோ நெகட்டிவ் கிடையாது ஆக்சுவலாக. இதில் பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா, கிருஷ்ணா கான்சியஸ் பாசிட்டிவ். அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த உலகம் ஃபுல்லாக பெசிமிஸ்டிக் தான். ஓகே, யூ கேனாட் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இந்த வேர்ல்டு.
அதை யார் ரியலைஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களால தான் மனது உடல் எல்லாத்தையும் கிருஷ்ண உடல் அர்ப்பணிக்க முடியும், இல்லை அர்ப்பணிக்க முடியாது. ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்க, நிச்சயமாக ஹாப்பினஸ் வெளியில் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அந்த பாலைவனத்தில் நிச்சயமாக தண்ணி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஓகே, பாலைவனத்தில் எப்படி தண்ணி கிடைக்குது, ஒரே ஒரு ட்ராப் தான் கிடைக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ஜாய்மெண்ட்டே என்ன பண்ணணும், நம்ம இஸ்கானுக்குள்ளே என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, ஏன்னா பிரபுபாதம் சொல்லிட்டார் இஸ்கானை விட்டு வெளியே போயிடாதன்ட்டார். இஸ்கானை விட்டு வெளியே போனேன்னா குழிக்குள்ள போன மாதிரி தான். ஓகே, இஸ்கான் வந்து பிரபுபாத உடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆர்கனைசேஷன் பார்க்கக்கூடாது. இது நம்மளுடைய வீட்லேயே நம்ம ப்ரோக்ராம் கீர்த்தனெலாம் பண்ணால் அதுவும் இஸ்கான் தான். நம்ம எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனோட டிஸ்கஸ் பண்ணால் அதுவும் இஸ்கான் தான். சரி, நம்ம தனியாக ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்காம நம்ம இதை மேனேஜ் பண்ண நம்ம கற்றுக்கணும். கிருஷ்ணனோட நம்ம வீட்லேயே நம்ம கம்யூனிட்டிலே மேனேஜ் பண்ணுறது கற்றுக்கணும்னா அதுவும் இஸ்கான் தான். ஓகே, எதுவும் கேள்வி இருக்கா ஹரணிக்கு? ஓகே, நம்ம இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்காங்க? இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து வெயில்ல இருந்துட்டு வந்தால் தான் நம்மளோட வந்து ஷேடோட அருமை தெரியும். ஸோ அதனால இஸ்கான்லேயே முழுக்க ஃபுல் டைம் டிவோட்டியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே இஸ்கானில் உள்ள ப்ராஃபிட், அதாவது இஸ்கானில் உள்ள இது வந்து நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம வந்து வெளியில போகும்போது தான் வந்து அது எதுக்காக அப்படி பண்ண அந்த அப்போ தெரியலன்னா என்னன்னா அதுக்கு தான் அந்த ப்ரீசிங்லாம் பண்ணணும். இப்போ ஃபுல் டைமாக இருக்கிறேன்னா ஃபுல் டைமாக காலை எழுந்திரிச்சிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே இருந்தாலும் அது தெரியாது. ப்ரீச்சிங் பண்ணி வெளியில் மூவ் பண்ணும்போது தான் ஹீ கேன் பெனிஃபிட்ஸ், அது பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால பிறப்பா என்ன சொல்வார், ஃபுல் சங்கீதம் பண்ண சொல்லுவார். ஃபுல் சங்கீதம் என்னது, ஃபுல்லாக புக் டியூஷன் காலைல போனாங்க நைட் தான் வருவாங்க புக் டியூஷன் பண்ணிட்டு. எவ்வளோ பேர்கிட்ட புக் கேட்பாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் என்னென்னா சொல்லுவாங்க, வேறு வேலை பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு சம்பாதிக்க முடியாதா, நல்லா தானே உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்களா? ஒரு பக்தர் அழுதுருக்காரு புக்கு கொடுக்கும்போது, 8 மணி நேரம் உட்காந்துருக்கா, ஒருத்தர் கூட புக் வாங்க. ஹீ ஸ்டார்ட் க்ரைங். இந்த மாதிரி இன்சல்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் அவன் தாங்கி அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இதுதான் தென் ஒன்லி வில் பிகம் அ நைஸ் ஜெம் டிவோட்டி. நான் ஃபுல் டைம் டிவோட்டி 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை இங்கே இருந்துட்டு அப்படியே இருந்தேன்னா ஹீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூ. புரியுதா அவனுக்கு? தட்ஸ் அ பாயிண்ட் ஐ வாஸ் டிரைவிங். ஓகே, அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் வந்து வெளில போய் ப்ரீச்சிங் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான முன்னேற்றம். அவங்களுக்கு முன்னேற்றம் எப்படி இருக்கா, எப்படி தடைப்படும்னா அவங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி பிரீட் கான்டெம்ட். யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் எவ்ரிவன் இஸ் எ காம்படிட்டிவ். ஐயோ நான் சீனியரா அவன் சீனியரா, எனக்கு எவ்வளோ எப்போ எனக்கு எவ்வளோ எல்லா மகாபுருஷம் எனக்கு தான் கிடைக்கணும், ராஜ்போக் பிரசாத் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இல்லையா? இப்படி யூ வில் ஸ்டார்ட் கம்பீட்டிங். இஃப் யூ கோ அவுட் அண்ட் தென் ப்ளீஸ் ரைட் ஹே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓ 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க. இஃப் யூ ஹாவ் ரியலைசேஷன் அப்படி தான் வளரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் அப்போ தான் கற்றுப்போம் ஆக்சுவலாக. ஓகே, போத் நீட்ஸ் பி தேர். அதான் வித்யா அவித்யா ரெண்டுமே இருக்கணும். ஒன்லி இஃப் யூ ஹேவ் வித்யா ஒன்லி யூ வில் நாட் வேல்யூ இட். அதனால தான் ப்ரீசிங் இதெல்லாம் பண்ணுறோம். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரீசிங். ப்ரீச் பண்ண என்ன ஆகும்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் மேட்டர். அது கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணால் தான் ப்ரீச்சிங் வந்து எடுப்படும். எப்போ கன்வின்ஸ் பண்ண முடியும்? எப்போ நம்ம உண்மையிலேயே இதில் கிருஷ்ணகாட்சியில் ஊறி இருக்கோம் அப்போ தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஹாஸ்தி ஹரிணி என்ன பாய் உனக்கு கார்த்திக் பிரபு உங்களுடைய கருத்து சொல்லுங்க பிரபு. பிரபு, இது நம்ம அந்த எந்த விஷயங்களா இருந்தாலும் 64 விஷயங்கள பிரபுபாதா சொல்லியிருந்தார். ஸோ அந்த எல்லா விஷயங்களும் வந்து மனசு உடல் இப்படி எல்லாத்தையும் ஈடுபடுத்தி நம்ம முழுமையா செய்யும் போதுதான் அது வந்து பூரணமான ஒரு பக்தி ஒரு உணர்வுல நம்ம இருக்க முடியும். கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, சத்யா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரியலைசேஷன் மோர் இம்பார்ட்டன்ட். ஆமா, கரெக்ட். ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, parrot like chanting we can do, but realization is preaching and chanting பண்ணும்போது தான் அது கியூர் ஆயிடும். கரெக்ட். நீ கரெக்டா புடிச்சீங்க. அதான் கரெக்டான பாயிண்ட். அதான் நான் ட்ரை பண்றேன் சொல்றதுக்கு. ஓகே, அது அந்த ப்ரீசிங் அந்த சாண்டிங்ல அது ஒரு ரியலைசேஷன். ஓகே, அதர்வைஸ் இட் வில் பி parrot like chanting. ஓகே, ஸ்ரீனா மாதாஜி. மாதாஜி உங்க கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
என்ன சொல்றது, டே டு டே லைஃப் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்துட்டு கிருஷ்ணரோட நினைவுலயே இருந்து அதை எல்லா பலனையும் அந்த பலனை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். ஓகே. அர்ஜுன் ஏதோ சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ண இடத்த விட்டு தூரமா இருந்தா கூட கிருஷ்ண உணர்விலேயே நம்ம அவரை சீக்கிரமா அடைய முடியும். எப்படி இந்த மீனா அமையலாம் தன்னோட குட்டிகளை வளர்க்குதோ அது போல. கரெக்ட் கரெக்ட், வெரி நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலி அது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம அதுதான் நேச்சுரலி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆமைகள் மீன்கள் இதெல்லாம் கொடுத்து நம்ம கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளும் கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிப்பிரியா மாதாஜி, ஆனந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இப்போ அஷ்டாங்க யோகா வந்து நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை வந்து ஹாஃப் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மூக்குற நுனியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்ப ஐஸ் வந்து ஃபுல்லா மூணா தூங்கிடுவோம், நம்ம பாதி மூணா வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அஷ்டாங்க யோகா பண்றது வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றம் ஏற்படும். ஆனா அதை விட பெஸ்ட்னு பக்தி யோகம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு பிரபுஜி. கரெக்ட். ஓகே பிரபுஜி, இப்ப இதுல நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட இது அப்ளிகபிளா பிரபுஜி? கண்ணை ஃபுல்லா மூடுறது இல்ல அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது ஆஃப் க்ளோஸ்டா இருக்குது அந்த மாதிரி பண்ணணுங்களா? இது நின்னுட்டு பண்ணலாங்களா? அதுதான் மாதாஜி நமக்கு பிரச்சனை. அதுதான் நாம் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நமக்கு புக்கிஷ் நாலேஜ் கிடச்சிருச்சு. ஓகே, ரியலைஸ் நாலேஜ் இல்லை. ஓகே, அந்த அஷ்டாங்கம் அந்த யோகா சொன்னீங்களா, பாயிண்ட் சொன்னீங்களா, அஷ்டாங்க யோகா வந்து இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி இல்லை, இப்படி பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த நாலேஜ் நமக்கு புக்கிஷ் நாலேஜ் கிடச்சிருச்சு. ஆனால் அது நமக்கு கன்விக்ஷன் வரல. ஓகே, அதனால தான் நமக்கு என்ன வருது, நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. ஸோ ஓகே, அதனால தான் என்னென்னா அஷ்டாங்க யோகம் பண்ணுறது வந்து அவங்களுடைய இது வேறு, நம்மளது வேறு. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. நமக்கு ஆனால் தூக்கம் வருதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில சமயம் என்ன பண்ணலாம், நடந்துக்கலாம், சில சமயம் அந்த ஆசனம் போட்டுக்கலாம், அது தவறு கிடையாது. ஓகே, மெயினாக நமக்கு என்ன வருது, சேன் பண்ணும்போது தூக்கம் வந்துடுது. அப்போ வந்து இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா. ஆனால் மெயினாக வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நேமில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அந்த பிராணாயாமத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராணாயாமம் வந்துடும். எப்போ வந்து நம்ம சேன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். என்ன மாதாஜி, உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க பிரபுஜி. பிரபுஜி, அம்மா வந்து பேக் பெயினா இருக்கிறதுனால எப்பவுமே படுத்துட்டு தான் பண்றாங்க பிரபுஜி. பரவாயில்ல, அதனால தூக்கம் வருதா உங்களுக்கு? சம்டைம்ஸ் அப்படியே நைட் மட்டும் தூக்கம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகல் எல்லாம் பண்ணும் போது தூக்கம் எல்லாம் வரல பிரபுஜி. நைட்டு பண்ணும் போது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துடுறேன். சில சமயம் படுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து சில சமயம் தூக்கம் வருது, அப்ப எந்திரிச்சு பண்ணுவேன். ஆனா வலி வந்து அதிகமாகும் போது படுத்துடுறேன். அதனால படுத்துக்கிட்டு பண்ணலாமா பிரபுஜி? அதான் மாதாஜி, நீங்க வந்து மாயப்பூர் கான்சியஸ் வந்துடணும், இல்லை ரொம்ப கஷ்டம். மாயப்பூர்ல நீங்க எப்படி பண்ணீங்க? உட்காந்துட்டு தான் பண்ணேன் பிரபுஜி. அது உட்கார்ந்து பண்ணீங்க, அது எப்ப பண்ணீங்க? ஃபுல்லா அப்படியே வண்டியில டிராவல் பண்ணும்போது எல்லாமே கோயில்ல இருக்கும்போது வண்டியில டிராவல். அது இல்ல மாதாஜி, கோயில் டிராவல் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. மத்தபடி எப்ப பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? நைட்டு பண்ணீங்களா மாயப்பூர்ல? நைட்டு தூங்கும் போது ரூம்ல பண்ணோம். ஆனா அதிகமா பண்ணது காலையில பண்ணேன். காலையிலேயே முடிச்சிட்டீங்களா இல்லையா? எக்ஸ்ட்ரா தான் நைட் பண்ணீங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ரா நீங்க டிராவல்ல பண்ணீங்க, நைட் பண்ணீங்க, அது கேக்குற. எப்ப முடிச்சீங்க நீங்க? காலையில அங்க மாயாப்பூர்ல இருக்கும்போது சீக்கிரமே முடிச்சிடுவோம் பிரபுஜி. முடிச்சிட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்புறமேட்டுக்கு மங்கள ஆரத்திக்கு அங்க ஓடிடுவோம். அங்க அது கரெக்ட். சாண்டிங் எப்ப முடிச்சீங்க? டைம் பார்க்கல பிரபுஜி. நான் உட்கார்ந்துட்டு தான் பண்ணுவேன் காலையில. டைம் எக்ஸாக்ட் டைம் வேணா, நீங்க எப்ப முடிச்சீங்கன்னு சொன்னா, நைட்டு முடிச்சீங்களா காலைல முடிச்சீங்கன்னு சொன்னா போதும். காலையிலே முடிச்சீங்களா? காலையிலே அதிகபட்சம் முடிச்சிட்டோம் பிரபுஜி. அதிகபட்சம் முடிச்சீங்களா? எல்லா நாளும் முடிச்சீங்களா? அதிகபட்சம் முடிச்சீங்களா? எல்லா நாளும் முடிச்சீங்களா காலையிலே?
இல்ல அதிகபட்சம் முடிக்கல. ஒரு 10 ரவுண்டு ஒரு அப்படி பண்ணிட்டு இருந்தா கூட இப்ப வண்டியில டிராவல் பண்ணும்போது மீதி முடிச்சிருவேன். சரி, 10 ரவுண்ட் பண்ணிட்டீங்க மாயப்பூர் காலையில இல்லையா? இப்போ எவ்வளவு ரவுண்ட் பண்ணீங்க காலையில? மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றீங்க? காலையில எந்திரிச்ச உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறேன் பிரபுஜி. அவரு அமிச்ச பிறகுதான் 8 மணி போல பண்றேன் பிரபுஜி. எவ்வளவு பண்ணீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு பண்றீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு பண்றீங்க? 6 வாட்டி மினிமம். சில சமயம் 4 வாட்டி, சில சமயம் 6 வாட்டி. பாத்தீங்களா? ஆனா அதிகபட்சம் 6 வாட்டி பண்ணிடுவேன் பிரபுஜி. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க மாயப்பூர் கான்சியஸை கொண்டுறோன்றேன். இது எதுக்காக நம்ம டூர் போறோம்னா, அந்த மாதிரி இடத்துல நம்மளால நல்லா பண்ண முடியும். அதே நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நம்ம டெய்லி கொண்டுறோம். அதுக்கு தான் நம்ம டூரே போறோம். அந்த டூரில் போய் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி மாயப்பூரில் வந்து 10 ரவுண்டு காலைல பண்ணிட்டோம், இனிமேல் காலையில் 10 ரவுண்டு பண்ணிட்டு தான் நான் சமையலில் கை வைப்பேன்னு சொல்லி நீங்கள் உறுதி பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் நைட்டு பண்ணீங்கன்னா தூக்கம் தான் வரும், படுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். கரெக்டாக இடுப்பு வலி இருக்குன்னு படுத்துடுறேன், அதில் வந்து சில சமயம் தூங்கிடுறேன். அவங்களும் சொல்கிறாங்க. மாதாஜி, நீங்கள் காலையிலேருந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நைட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பயங்கர டயர்ட் ஆகிடும். ஸோ அப்போ நான் வந்து இப்படி தான் நாங்கள் தூக்கம் தான் வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலையில் நீங்கள் 6 ரவுண்டையும் பண்ண முடியாதுன்னா காலையில் எழுந்த உடனே டக்குனு ஒரு 2 ரவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா மெதுவாக நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி 2 ரவுண்ட் கொடுக்கலாம். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் முன்னேற முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு சாக்கு, ஐயோ என்னால் முடியல இது நம்ம ஆல்வேஸ் நம்ம எண்டு வரைக்கும் சொல்லிட்டே இருப்போம். இதுதான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அசோசியேஷன் இதெல்லாமே அதுக்கு தான் இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும் மாதாஜி. அது பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் சேஞ்சஸை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு பண்ணா வேற கத்துறாரு பிரபுஜி. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணல, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்படி மாத்துவாங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் சிச்சுவேஷன்லாம் மாறும், எல்லாம் மாறும். சீக்கிரம் தெரியுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அந்த மாதிரி இது பண்ணாதான் உங்களுக்கு முடியும். இல்ல பாருங்க மெதுவா. இல்லைன்னா ஒரு 10 மணி அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் பார்த்துக்கணும். நைட்டு பண்ணீங்கன்னா தூக்கம் வரதான் செய்யும் மாதாஜி. அது ஒன்றும் செய்ய முடியாது. நைட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. மார்னிங்ல கொஞ்சம் எப்போ இருக்க முடியுதோ அப்போ பார்த்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம கிளாஸ் முடிச்ச டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சந்தபஹேவ ச பதிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.